என்னுடைய தாய் தந்தைக்கு முதல் தெய்வமாக வணங்கி இதே நாட்டு மிக பெரிய தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து கற்றிலை என பெயர் வைத்து எப்படி இல்லாமல் அப்படி இருந்தாலும் என்னை தட்டுதாரி கட்டிய கணவர் என்னுடைய ஆசை மனவாளர் என்னுடைய அன்பு காதலர் எப்பொழுது வருவார் வரும் என்னப்பா பிள்ளைகா வட்டம் என்னுடைய ஆசை காதலர் சந்திக்க வேண்டிய இனங்க என்னை பார்க்க மாட்டாயா நீ கட்டிலை என் முகத்தை பார்க்க மாட்டாயா அப்படியே அரகரா கட்டு நாய் கட்டிய மனைவியை பார்த்து எவ்வளவு இருக்காது அவளுக்காக வார்த்தை பேசுவோம் கட்டி அணைப்போம் கட்டி பிடிப்படியான பூச்சி எனக்கு என்னக்குது அது என்ன பண்ணி போன மதத்துல முகமது வாடி வதவி காரணம் என்ன வாடி நாட்டு மக்கள் உடைய பார்த்து என் உள்ளத்துல உள்ள துக்கத்தை தூரத்தை யாரு கண்டுபிடிப்பீங்க கிடையாது என்னுடைய மனைவி என் மனைவியில் உள்ள துக்கத்தை தூரத்தை கண்டுபிடிப்பாங்க சிலை இந்த நாட்டு வளர்ச்சி உண்மையாக உடைத்து எனக்கு பணம் என்ன தெரியுமா நாட்டு மக்கள் நலமாக இருக்கவங்களுக்காக நாட்டுடைய மாமன்னர் காசி யாத்திரை சென்று விட்டார் இருக்குங்களா அப்படி இருந்த மாட்டி நாட்டுடைய மூத்த மகனுக்கு தளபதி காலத்தாலே மணிமணி சுட்ட வேண்டும் என்று உரைத்துவிட்டார் அவர் வார்த்தை சிறப்பொட்டி மணிமணி சுட்டும்போது என்ன தெரியுமா என்னை பார்த்து இளவரசன் நான் காலாட்டு மலை கரத்தால் செய்ய அவனுக்கு என்னவர் அகந்திருந்தார் அவனுக்கு என்னவர் வலது தொழித்திருந்தார் உங்களை பார்த்து ஜாதிக்க பிறந்தவர் கல்வியில செருப்பில் சிறப்பை சரியாக புத்தி புகட்ட வேண்டும் செருப்பு என்ன சிறப்பு அவன் புரிஞ்சுக்கணும் அது மட்டும் கிடையாது அதற்காக உன்னுடைய மனைவி நான் ஒரு நிமிஷத்துல என்ன போய் பயந்துட்டேன் அப்படியே வாரி தூக்கி படிச்சு பாரு அப்படியா எனக்கு சொல்லுமா கொட்டப்பக்கட்ட முடிச்சு போட எவ்வளவு ஒரு பெண்ணாளு என்று குறைவாக போட வேண்டாம் இல்லை ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் எப்படி தெரியுமா ஆவது பெண்ணா அடிபத்தும் பெண்ணா சாபத்து பெண்ணா சகலமும் பெண்ணா இதை நான் விலகி விட்டுவேன் வார்த்தார் பிடி விஷத்தையும் கலக்குவேன் நான் நினைச்சா யார் தாலி அறக்கத்துக்கு தாங்கவே மாட்டேன் அவ்வளவுதானே இவ்வளவுதானே எப்படி முடிக்கிறேன்னு பொறுத்திருந்து பாருங்க முடிக்க வேண்டும் ஆவேசப்படு ஆத்திரப்படு புது ஸ்டேஜ்டா பாதி இருக்கிற வெயிட்டுக்கு வச்சுனா உள்ள போடுவோம் எல்லாரும் கால் கை வச்சு யார சாப்பாடு போறத இந்த நாட்டையே சூரியனை மட்டும் பாடத்தை புகட்ட வேண்டும் நீ முக்கியமாக 32 தானங்கள் சிறந்தது அன்னதானம் காசு பணம் லட்சக்கணக்கு கொடுத்தாலும் வேணாம் தான் சொல்லுவாங்க சாதம் ஒரு குடிக்கு மேல வேணாம்னு சொல்றது ஒரே ஒரு விஷயம் தானம் மட்டும்தான் சாப்பாடு உணவு மட்டும்தான் தானம் எல்லா தானமும் சிறந்ததுதான் அனைத்து தானமும் சிறந்தது அன்னதானம் மட்டும்தான் ஆமா நம்மளுடைய வயிறு போதுன்னு சொல்றது உணவு மட்டும்தான் ஆமா எவ்வளவு பணம் காசு கொடுத்தா கூட போதுன்னு சொல்லவே மாட்டாங்க அதேதான் அப்பேற்பட்ட உலகம் இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகமாவே இருக்குது வாழ்க்கையில 4488 நோயில சிறந்தது சந்தேகம் அந்த சந்தேகமே கூட என்னன்னு சொல்லு நான் ஒரு வாட்டி தான் சொல்லிட்டேன் ரெண்டாவது கூட சொல்லு பரவாயில்ல எப்படி வியாதி 4448 நோய் இதுல சிறந்தது மிக முக்கியமானது கொடிது எதுன்னா சந்தேகம் மட்டும்தான் வாழ்க்கையில எது பண்ணா வரலாம் வாழ்க்கையில சந்தேகம் மட்டும் வரக்கூடாது உன் சந்தேகத்தை நான் தீக்கிற சொல்லுமா என்ன தெரியுமா சொல்லுமா வர நீ ஆம்பளியான எனக்கு சந்தேகமா ஆபரேஷன் பண்ணிட்டாலும் எல்லாம் மாட்டானே தெரியலடா பையன் ஏன்னாடா தொட்டு தாலி கட்டி மாணவி கத்திலி ஆட்டு நின்னுக்கிறேன்
தொட்டுக்கிட்டு பேசுவ கட்டி அனுப்பி எங்கடா தெரிஞ்சாடா ஊறப்பட்ட சோத்து துருப்பிட்டு துண்டு பிட்டு தூள மாட்டேன் எதிர்ட்டு போட மாட்டேன் நின்று செக் காட்டுக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்குது யாரோ அவரு போனா போட்டோம் யாரா எப்ப தெரியா அவருக்கு பல்லு வச்சாக்குது அதுக்கு இப்பதான் 16 வயசு பூரா அப்படி காரி பண்ணி பையன் சிலை யாருக்கா நீ என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். அதுதான் கல்யாணமா கட்சி வாய் முழு சிலை என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். என்ன தெரியுமா, இந்த நாட்டில் மனுஷனுக்காக உண்மையா உழைத்த தளபதியாக இளவரசர் அருள்மொழியை கேவலப்படுத்திவிட்டால் மன கவலையில் இருந்து உன்னை சந்தித்து உன் முகத்தை பார்த்த பிறகு கவலை நீங்கி சந்தோஷம் பிறந்து விட்டது. சந்தோஷத்தை கொண்டாட வேண்டும். எப்படி தெரியுமா, எனக்கு கோடி மலை கொட்டி அடங்கி அருக மண்ணுக்கு வார்த்தை எப்படி தெரியுமா, உன் கருவிழி கண்கள் நீ பாபா என்று ஜாடை செய்கிறது. கருமுதலனை கட்டி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.